என்னை புகழ்ச்சியாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர் என நாம் செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்பதே ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கும் வைராக்கியமான வாக்குத்தத்தம். மக்கள் உங்களுடைய பெயருக்கு அவகீர்த்தி உண்டு பண்ண நினைக்கலாம், உங்களை தூற்றி திரியலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறபடியால் அவர் பகைவர்களின் சதி ஆலோசனைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி நிச்சயமாகவே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஒரு குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்ட உண்மை சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகின்றேன். அவர்கள் சொன்னது, சில வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் சென்னைக்கு வந்தோம். கையில் ஒரு காசு கூட கிடையாதுங்க. ரொம்ப கடனோடு தான் இங்கே வந்தோம். யாரையுமே தெரியாது. சாப்பாட்டுக்கு கூட ஒரு வழியும் இல்லை. வீட்டு வாடகை கூட தர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் எங்களிடம் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது. ஆம், அதுதான் ஜெபம். ஜெபம் ஒன்றுதான் எங்களிடம் இருந்த பெரிய சொத்து. மனம் தளராமல் ஒவ்வொரு நாளும் எல்லோருமாக சேர்ந்து குடும்பமாக நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் எங்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பார்கள். திக்கற்றோரை கைவிடாத ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டார். சிறியதாக ஒரு கடையை ஆரம்பிக்க சொன்னார். ஜெபித்து ஆரம்பித்தோம். ஆனால் ஜெபத்தை விடவில்லை. நாளாக நாளாக தொழிலை ஆண்டவர் ஆசிர்வதித்ததினால் இப்பொழுது சென்னையிலேயே ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கின்றோம். நாங்கள் கஷ்டப்படும் பொழுது எங்களை கண்டு கொள்ளாத உறவினர்கள் எல்லோரும் இப்பொழுது உதவி கேட்டு எங்களிடம் வரும்படியாக எங்களை அவர்கள் மத்தியில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கே கோடான கோடி மகிமை என்று சொன்னதை கேட்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம், அவர்கள் துன்பத்தில் மட்டுமல்ல, நன்றாக வளர்ந்து வந்த பிறகும் ஆண்டவரை விட்டுவிடாமல் அவரை தேடியதால் ஆண்டவர் அவர்களை மென்மேலும் உயர்த்தினார். அன்பானவர்களை, நாமும் கஷ்டப்படும் பொழுது உறவினர்கள் நம்மை விட்டு போயிருந்திருக்கலாம், நிற்கதியாய் நாம் நின்றிருந்திருக்கலாம். ஆனால் நம்மை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம். நமக்கு புகலிடமும் அடைக்கலமும் அவர் ஒருவர்தான் என்று அவரையே விடாப்பிடியாக பிடித்து கொள்வோம். நாமே நினைத்திராத வகையில் நம்மை உயர்த்தி நம்மை பகைத்தவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை கீர்த்தியும் மகிழ்ச்சியுமாக புகழ்ச்சியுமாக வைப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். தொடக்க நூல் 12:2. ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இருந்தன, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருந்தன, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் இருந்தன, நித்தியமான ஆசீர்வாதங்களும் இருந்தன. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பற்றி மத்தேயு 1:1 சொல்லும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் எபிரேயரின் பிதா என்றும் அழைக்கப்பட்டார். ஆம், உண்மையாகவே ஆபிரகாமினுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மையும் இந்த பூமியிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒன்றே ஒன்றுதான் முக்கியம். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை விடாமல் பற்றி பிடித்து கொண்டு அவரை துதித்து கொண்டே இருப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை பகைப்பவர்கள் முன் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். ஆமேன்.